நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்தவாறே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரங்களை சொல்லுங்க. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுக தலைவருமான ஸ்டாலின் தற்பொழுது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே கே.என். நேரு, அதே போல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் வேலு, தங்கம் தென்னரசு, ஆர்.எஸ். பாரதி, அதே போல உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இருக்காங்க. தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ஆலோசனையில எந்த அளவுக்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பது குறித்தும் இங்க குறிப்பாக மூத்த நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். கடந்த 27ஆம் தேதி முதல் முதலமைச்சர் பாரின்ல இருக்காரு. இந்த நிலையில தேர்தல் பணிகள் இங்கு சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த காட்சிகளை கூட நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. இந்த தேர்தல் பணிகள் குறித்து இங்க ஆலோசனை நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக என்ன மாதிரியான பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்ததாக தெரிகிறது. இதுவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இந்த கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய நாளையுடன் நிறைவடைகிறது. நாளை ஒரு 4 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்பெயினில் இருந்தவாறே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரமேஷ், மாவட்டம் வாரியாக நிர்வாகிகள் ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் பெரும்பாலும் திமுகவே இந்த தேர்தலில் பங்கேற்க வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்று நிர்வாகிகள் பலர் கோரிக்கை விடுத்து வந்திருக்கிறார்கள். இது குறித்து முதலமைச்சர் என்ன அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்? நிச்சயமாக எந்த அளவுக்கு தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு நடைபெறுகிறது, அதே போல அடுத்ததாக இப்ப இன்றைக்கு 5:30 மணிக்கு உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாக முகவர்கள் கூட்டத்தை நடத்துகிறார். எனவே தேர்தல் பணிகளில் எந்த தோய்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அரசு ரீதியாக பயணம் மேற்கொண்டிருந்தாலும் அரசியல் ரீதியாகவும் குறிப்பாக கட்சி சார்ந்த நடவடிக்கைகளையும் அங்கிருந்தே கவனித்து வருகிறார் என்பதன் மூலம் இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய அந்த நகரில் இருந்து அவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தோன்றி கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்திற்குரிய முரசொலி மாறன் அரங்கத்தில் இருந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் மூத்த நிர்வாகிகள் ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, அதே போல உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் பங்கேற்று தங்களுடைய பணிகள் குறித்து விரிவாக சொல்லியிருக்கார். வரக்கூடிய 7ஆம் தேதி நாளை மறுநாள் முதலமைச்சர் தன்னுடைய பயணத்தை முடித்து சென்னை திரும்ப உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரியா, நாடாளுமன்ற தேர்தல் குழு இருப்பதை போலவே நாடாளுமன்ற அறிக்கை குழு தயாரிப்பதற்கும் கனிமொழி தலைமையில் ஒரு குழு இருக்கிறது. அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறதா? சக்தி, அந்த குழுவும் பாத்தீங்கன்னா நாளை முதல் ஆலோசனையில் ஈடுபட இருக்கார்கள். அந்த டவுன் ஹால் மீட்டிங் சொல்லுவாங்க, அது மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். 22, 23ஆம் தேதி சென்னையிலும் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். ஒரு 15 நாட்கள் அனைத்து நகரங்களுக்கும் சென்று வணிகர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களையும் கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி மூலமாகவும் தகவல் சொல்லலாம். அதே போல ட்விட்டர், பேஸ்புக் போன்ற சமூக தளங்கள் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகள் சூடுபிடித்திருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை. தற்போது அண்ணா அறிவாலயத்தில் இருந்து மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சருடைய அறிக்கையும் என்ன மாதிரியான ஆலோசனை மேற்கொண்டார், என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுத்தார் என்பது போன்ற தெரியவரும். இன்றைக்கோடு பாத்தீங்கன்னா 36 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த கலந்துரையாடல் கூட்டம், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் கூட்டம் நடைபெறும். நாளை 4 எம்பி தொகுதிகள், உதாரணமாக புதுவை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கான அந்த கலந்துரையாடல் கூட்டம், திண்டுக்கல் உள்ளிட்ட தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள், புதுச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று நாளையுடன் இந்த ஆலோசனை நிறைவடைய இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.